கரூர் நடந்த சம்பவத்துக்கு திமுகவை சேர்ந்த மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் காரணம் என்று சொல்வது முற்றிலும் தவறான ஒன்று. எதை வச்சு அவர் தான் காரணம் என்று சொல்றீங்க? தாவேக தலைவர் விஜய் அவர்களை பார்க்க வந்த கூட்டம் எல்லாம் தன்னோட மக்கள் என்று அவர் நினைக்கவில்லைன்னு சொல்றீங்களா? அப்படி அவர் நினைச்சிருந்தா இவ்வளவு கூட்டத்தை கடந்து 10 நிமிடத்துல பக்காவா கிளம்பி பவுடர்லாம் அடிச்சு பொட்டு வச்சு மீடியாக்கு எப்படி இன்டர்வியூ கொடுத்திருப்பார்? இல்ல முப்பெரும் விழாவில் முதல்வர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு இங்க கொடுக்கப்படலன்னு சொல்றீங்களா? இல்ல டிவிகே மெம்பரோட சட்டையில கத்திய வச்சு கிழிச்சது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல போதிய பாதுகாப்பு கொடுக்காதுக்கு இவர் தான் காரணம் என்று சொல்றீங்களா? இல்ல இவர் தான் வேணும்னே கரண்ட கட் பண்ணாருன்னு சொல்றீங்களா? இல்ல இவர் தான் காவல்துறையை ஏவி தடியடி நடத்த விட்டாருன்னு சொல்றீங்களா? இல்ல இவர் தான் தாவேக தலைவர் விஜய் மீது செருப்பை வீச சொன்னாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இவர் தான் மக்களை கொன்றார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த சாட்டர்டே நான் தான் ட்ரெண்டிங் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னு சொல்றீங்களா? அப்படி அவர் நினைச்சிருந்தா திமுக தலைவர்கள் அனைவரும் எப்படி கரூர் வந்திருப்பார்கள்? ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருப்பார்கள். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது குற்றம் சொல்லும் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். டிவிகே மீட்டிங்ல மொத்தம் 20,000 பேருக்கு மேல வந்தாங்கன்னு சொல்றாங்க. அந்த 20,000 பேருமே 20,000 சோசியல் மீடியா உங்க போன் மற்றும் இறந்து போனவங்க போனை செக் பண்ணுங்க. அதுல கண்டிப்பா ஏதாச்சும் ப்ரூஃப் கிடைக்கும். அப்படி ப்ரூஃப் இருந்தா மட்டும் ஐயா செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டுங்க.